மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சென்று அந்த 41 பேர் இறந்து போயிருந்தாங்க. அந்த கரூர் சென்று அவங்கள சந்திக்கிறதா ஒரு தகவல் ஓடி இருந்துச்சு. இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல தான் பொதுவாக எல்லாத்தையும் வர வச்சு சந்திப்பாரு. அந்த இடத்துல இந்த 41 பேரை கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க, அந்த குடும்பங்களை கூட்டி வந்து அவங்கள சந்திக்கிறதுன்னு முடிவாயிருக்குது. இதன் அடிப்படையில் நாளைக்கு இந்த 41 குடும்பங்களை சந்திச்சு அவர் தன் பக்கத்துக்கான வருத்தங்களையும் தன் பக்கத்திலான ஆழ்ந்த இரங்கல்களையும் அவங்களுக்கு தெரிவிப்பார். இதுதான் வரக்கூடிய செய்தி. இப்போ இதில் வரக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இயற்கையாகவே இந்த குற்றச்சாட்டு எழதான் செய்யும், இது தவிர்க்கவே முடியாது. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வேற வேலையே கிடையாது. எப்பவுமே இந்த பனையூர் பண்ணையார் புத்திலே இருக்கிறது. எல்லா பேரும் இறந்து போயிருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்களோட வீட்டில் போயோ இல்லை அவங்க இடத்துல போயோ சந்திக்கிறதா முறை, அதான் நாகரிகம். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் உடனடியாக சந்திக்கலன்னா கூட பரவாயில்ல, கிளம்பி வந்து பனையூரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான புத்தி? இதுதான் விமர்சனம் இருந்திருக்குது. இது நியாயமான விமர்சனமா அப்படின்னு கேட்டா நியாயமான விமர்சனம் தான். ஆனா இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தரப்புல, விஜய் அவர்களுடைய கட்சி தரப்புல சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக பனையூர்ல வந்து சந்திக்கின்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அது முதலாவது திட்டம் கிடையாது. ஏன் அவர் சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் முன்பே கரூர் செல்றதுக்காக டிஜிபிட்ட நாங்கள் அனுமதி கேட்டோம். அனுமதி கேட்டு நாங்கள் ஒரு இமெயில் பண்ணியிருந்தோம். ஏன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்கள் இருக்காங்க, அந்த 41 குடும்பங்களையும் அங்கேயே சென்று சந்திப்பது தான் நாகரிகம், அதுதான் நியாயம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். விஜய் அவர்களும் நேராக போய் கரூரில் அந்த 41 பேர் சந்திக்கிற ஐடியாவில் தான் இருந்தார். ஆனால் 17-18 நாள்களில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஜிபிட்ட நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறோம். எனக்கு முதலாவது இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது, எதனால் இவங்க லெட்டர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு போகலாம், அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சந்திக்கிறதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போறாங்க, இவரும் போறாரு. இதுக்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதுனாங்களே, இதுவே எனக்கு கேட்ட அவசியம் இல்லை. நீங்க காவல்துறைக்கு இந்த டேட்ல நாங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறோம் இப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா இந்த விவகாரமே மேற்கொண்டு பெருசாக ஆக வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் அவர்கள் இந்த 41 குடும்பங்களை சந்திக்கிறாரு, அவங்கள்ட்ட தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறார், இவ்வளவுதான். இது அடுத்த கட்டமாக நகர்த்தி இருக்க முடியும். ஆனா இவங்களுக்கு எங்க தயக்கம் உருவாகுது, அப்படின்னா, இந்த அனுமதி கேட்டு அக்டோபர் 8ஆம் தேதி கேட்கறாங்க இல்லையா, அதில் அவங்க மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துறது, பிற அதாவது ரசிகர்களோ இல்லை மக்களோ வராத அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை. ஏன்னா மீண்டும் ஒரு அசம்பாவித சம்பவம் எதுவும் ஏற்பட்டுருமோ அப்படின்ற கவலை இவங்க தரப்புல தீவிரமா இருக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னா, இந்த 41 பேர் இறந்து போன விவகாரத்தில் அரசியல் ரீதியாக ஓரளவுக்கு அவங்க எதிர்கொண்டு வெளியே வந்துட்டாங்க. இதுல வேற கட்சி மாற்றிருந்துச்சுன்னா சின்ன பணம் ஆகியிருப்பாங்க திமுக, இதுல ஓரளவுக்கு அவங்க எதிர்கொண்டு வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஆனா என்ன சிக்கல் இவங்களுக்கு உருவாகுது, இயற்கையா இன்னும் சைக்காலஜிக்கலா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த 41 பேருடைய இறப்பு ஓகே, இது நம்ம எதிர்கொண்டுட்டோம், இதற்கான இரங்கல்கள் தெரிவிக்கிறோம். ஆனா திரும்ப நம்ம அதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா, அதே மாதிரியான ஒரு உயிர் நடந்தா கூட இங்க தமிழகம் முழுவதும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கட்சிக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாது, எங்கேயா போய் இதே செஞ்சுட்டு தீராங்க, இப்படியான பேச்சு மட்டும் கிடையாது. அதற்கப்புறம் வரக்கூடிய அரசியல் அதை எதிர்கொள்ளவே முடியாது. இந்த ஒரு பெரும் தயக்கமும் அச்சமும் இந்த கட்சியை சுற்றி உருவாக ஆரம்பிக்குது. எனவே இவங்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதுறாங்களே, அதுக்கு பின்னாடி மிக முக்கியமான விஷயம் இவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய தயக்கம். மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இங்க அரசியலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இங்க கொடூரமான நிலைமைக்கு மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேரை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். எனவே இதுல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கவனமா இருந்து நகரணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தரப்புனால இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே அந்த கடிதம் கொடுத்தாங்களே, அதற்கு பின்னாடி தயக்கம் இதுதான். அனுமதி கேட்டல்ல இன்னொரு சம்பவம் இது மாதிரி நடக்கக்கூடாது. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி அனுமதி கேட்டு அக்டோபர் 8 கொடுக்குறாங்களே, கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க தீவிரமா கரூர் பகுதியில் கூட மிக முக்கியமான பகுதியில் கூட எல்லா மண்டபங்களையும் விசாரிக்கிறாங்க. இது நடந்தது உண்மை, இது எனக்கே தெரியும். பல மண்டபங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆளுங்கத்தினுடைய அழுத்தம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா நடந்த சம்பவம் இருக்கு, அது மாதிரி தங்களுடைய மண்டபத்தில் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இல்லாட்டி கட்டுக்கடங்காம ஏதாவது ரசிகர்கள் உள்ள வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது. ஏதாவது பெருசா சேதாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே நம்ம தவிர்த்துறது நல்லதுன்னு, இந்த வம்பே வேணாம்பா அப்படின்னு சொல்லி மண்டப உரிமையாளர் இருக்காங்களே, அதாவது கல்யாண மண்டபத்துக்கான உரிமையாளர்கள், இவங்க எல்லாம் தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது தவிர்க்கிறதுக்கு ஆளுங்கட்சியோட அழுத்தம் இருக்கானா, ஒரு பக்கம் அழுத்தம் இருக்குன்றது ஒரு பாதி உண்மைன்னு வச்சுக்கோங்க. ஆனா பாதி உண்மை என்னவா இருக்கு அப்படின்னா, மண்டபத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதனுடைய உரிமையாளர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதுக்கு அனுமதி கொடுத்துடலாம், இதுக்கு ஒன்றும் பெரிய அழுத்தம் நமக்கு வரப்போறது கிடையாது, காசு கட்டுறாங்க நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஆனா சிக்கல் எங்கேருந்து வரும் அப்படின்னா, உள்ள ஏற்படக்கூடிய சேதாரங்கள், அந்த மண்டபத்தில் ஆரம்பித்து அதனுடைய காம்பவுண்ட் சவர்ல இருந்து இதெல்லாம் பிச்சுட்டு போச்சு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய கவலை உருவாக்கும். இது தியேட்டர் கிடையாது, இது எல்லாமே திருமண மகால்கள். எனவே இது கொடுக்கறதுல ஒரு அசௌகரியமான சூழல் அங்கே உருவாகுது. அதனாலதான் இவங்க ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட மண்டபங்கள் கேட்கறாங்க. அந்த மண்டபங்கள் எல்லாமே பெரிய தயக்கம் ஏற்படுது. இதற்கிடையில ஒரு 2 முக்கியமான மண்டபங்களை அவங்க புக் பண்றாங்க, லாக் பண்ணிட்டு அதை காவல்துறைக்கு தெரிவிக்கவும் செய்யறாங்க.
இது நமக்கு வரக்கூடிய தகவல். அதாவது விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வச்சுக்கோங்க, அந்த 2 மண்டபங்கள்ல அது 2 வேணாம், இந்த பக்கத்து பாருங்க அந்த பக்கத்து பாருங்கன்னு காவல்துறை வெவ்வேறு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஐடியா என்னென்ன கொடுத்தாலும் அடுத்து சொல்றேன். அந்த ஐடியா கொடுக்கும்போது அவங்க காட்டக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் எண்ணிக்கை 2 அப்படி பகுதியாக பார்த்து காட்டுறது. அந்த மண்டபத்தை பிடிச்சோம்னா அதில் 100 பேர் நிற்க முடியாது. அதாவது 100 பேர் அந்த இடத்துல கூட முடியாது, அவ்வளோ நெருக்கடியான பகுதி. இன்னொரு மண்டபம் ஒன்று இருக்குது, அதுக்கு சுற்றி காம்பவுண்ட் சுவரே கிடையாது, எல்லாரும் உள்ள புகழலாம், எல்லாரும் தெரிச்சு ஓடலாம் அப்படி. எனவே காவல்துறை திட்டம் தான் என்ன, காவல்துறை என்ன நினைச்சு இந்த மாதிரி அனுமதிகள் கொடுக்குறாங்க, மற்ற இடங்கள் அனுமதி கிடைக்காது என்ன, இப்படின்னு அடுத்தடுத்து ஒரு 2 வாரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் இந்த விஷயத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சிக்கல் இடையில தான் 2 மண்டபங்களை புக் பண்றாங்க. இதுல மிக முக்கியமானது இந்த வேலுச்சாமிபுரத்துல தான் இந்த பிரச்சனை நடக்குது கடா. அந்த பகுதியில ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்தை கை காட்டுது காவல்துறை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. மீண்டும் வேலுச்சாமிபுரத்துக்கு போய் இதே மாதிரியான சிக்கலை உருவாக்குறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் திருச்சி ரோடு, அதுக்கப்புறம் சேலம் மதுரை ரோடு, அதுக்கப்புறம் தாராபுரம் ரோடு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 8க்கும் மேற்பட்ட மண்டபங்கள். இந்த மண்டபங்கள் எல்லாத்தையும் நாங்களும் விசாரிச்சோம். நடந்தது இதுதான். இதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்து, அதாவது தமிழக காவல்துறை திட்டமிட்டு இதை குழப்புறாங்களா அப்படின்னா, அனுமதி கேட்டு 8ஆம் தேதி அப்ளை பண்றாங்க. அனுமதி கொடுக்கறத பற்றி விஷயங்களை முடிவெடுக்கிறது இல்லையா, அதுக்கு ஒரு நாள் மிச்சம். ஆனா அதுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளை இவங்களை கூப்பிட்டு சரியா பாதுகாப்பு கட்டமைப்புலாம் இல்லப்பா, இந்த பக்கத்து வேணாம், அந்த பக்கத்து பாருங்க, இந்த பக்கத்து வந்தீங்க எல்லா பக்கத்தும் கூடிடுவாங்க, மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்து போகும் பார்த்துக்கோங்க இப்படின்னு ஒரு பயமுறுத்தக்கூடிய வேலைகள், இல்லாட்டி அறிவுரைன்ற பேர்ல பாதுகாப்பு இல்லை, பார்த்துக்கோங்கப்பா, நீங்க தான் பொறுப்பு, எங்களால் முடிஞ்சது செய்யணும், நீங்களும் செய்யணும், இப்படி காவல்துறை பொறுப்பா பதில் சொல்றதா நினைச்சுக்கிட்டு அந்த நிர்வாகிகளை குழப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது முதலாவது கட்டம். 2வது கட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4-5 நாள் தேடி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த மண்டபங்களை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போனா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா கரூரில் நடத்தாதீங்களே, திருச்சி நாமக்கல் பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருங்க, ஏன்னா இங்க இப்பதான் சம்பவம் நடந்திருக்கு, நீங்க அங்கே வச்சு நடத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கல் இருக்காது. எனவே உங்க தலைவர் விஜய் கூட்டி வந்து நீங்க திருச்சியிலையும் நாமக்கல்லையும் நடத்துங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான அறிவுரைகள் சொல்லும் போதுதான் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் இருக்கோ அப்படின்ற கேள்வி எழுது. அது நியாயமா எழதான் செய்யும், நியாயமா அழுத்தம் இருக்குமான இருக்கதான் செய்யும். ஏன்னா இது அரசியல், எல்லா கட்சிக்காரனும் அந்த வேலையை தான் பார்ப்பான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுக இன்னும் கொஞ்சம் வேலையை பார்க்கும். எனவே காவல்துறை அடுத்த ஐடியா என்ன, கரூர் நடத்தாதீங்க, முதல்ல கரூருக்கு தான் அனுமதி கேட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நூல் பிடிச்சி ஒரு 8 நாள் கொண்டு போயிட்டு மீண்டும் கூப்பிட்டு நீங்க கரூர் நடத்தாயப்பா நாமக்கலுக்கு போயிருங்க, இல்லாட்டி திருச்சிக்கு போயிருங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தா இன்னொரு குழப்பற வேலையா இல்லையா. இதை பத்தி மீண்டும் கலந்து ஆய்வை ஏற்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்து நீங்க வேற மாவட்டத்துக்கு கூட போன இங்கே வாங்க திரும்ப கூப்பிட்டு வச்சு இவங்களே ஐடியா கொடுக்குறது. பின்ன மண்டபத்தில் நடத்தாயப்பா, வெளியில ஏதோ பொட்டக்காடை பார்த்து நீங்க ஒரு கூட்டம் கூடுற மாதிரி நீங்களே ஏற்பாடு பண்ணி அங்கே நடத்திக்கோங்களேன், திரும்ப இதுக்காக ஓடுறது இப்படின்னு 4 நாளைக்கு ஒரு தடவை கூப்பிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், அட்வைஸ் கொடுக்குறேன், அறிவுரை கொடுக்குறேன், பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு அவங்கள போட்டு குழப்பினா அந்த நிர்வாகிகளுடைய எண்ணம் என்னவாகும், இந்த ஆளும் தரப்பு வேற எதையோ யோசிக்குதோ அப்படின்னு இருக்குமா இல்லையா. கஷ்டப்பட்டு 2 மண்டபத்தை புக் பண்ணா அந்த மண்டபத்துக்கு நாங்கள் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் லேட் பண்ணிட்டு அந்த ஆய்வுக்கு ஒரு 50 போலீஸ் அனுப்பி வச்சு வச்சுக்கோங்க, அந்த மண்டபக்காரன் விட்டு ஓடி போயிடும். சரியா, இந்த மாதிரி வேலையெல்லாம் கடந்த ஒரு 2-3 வாரங்களா இங்கே போகுது. இது மேலும் குழப்பத்தை உருவாக்குறது மட்டும் கிடையாது, மேலும் நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு உருவாக்குது. இந்த நிலைமையில தான் நடிகர் விஜய் அவர்கள் தரப்பு என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இந்த 41 பேர் குடும்பங்களை சந்திக்காம நம்ம தேர்தல் பிரச்சாரங்களை அடுத்து மேற்கொண்டோம்னா நிச்சயம் நமக்கு கெட்ட பேர் மட்டும் கிடையாது, நியாயமும் கிடையாது. எனவே இந்த 41 குடும்பங்களை சந்திச்சதே ஆகணும். அதுவும் 30 நாட்களுக்குள்ள சந்திச்சாலும் 17 நாட்களுக்குள்ள சந்திச்சாலும் முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த எதுவுமே நடக்காம பெரிய அளவு குழப்பத்தை உருவாக்குறாங்க. குழப்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது, குழப்பத்தை உருவாக்குறதுக்கான எல்லா சூழலும் அங்கே இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு இடையில நம்ம போய் மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஏதாவது அசம்பாவித சங்கமம் நடக்கிறான், நிச்சயமாக நம்மளால் எதிர்கொள்ள முடியாது. எனவே இந்த சூழல்ல அவங்களை சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் போறதுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது, அங்கே களம் இவங்களால கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதோட சேர்த்து ஆளும் தரப்போட அழுத்தமும் இருக்கு. இந்த நிலைமையில எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன முடிவு பண்ணுவார், இவங்களை சந்திக்கணும். அதே நேரம் அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குன்னா அவர் வேற வழியே கிடையாது, பனையூர்ல வச்சு தான் சந்திக்க முடிவு பண்றாரு. என்னை கேட்டீங்கன்னா பனையூருக்கு கூப்பிடுறீங்களா, அதுதான் சரி கிடையாது. நீங்க என்ன பக்கத்து மாவட்டத்தில் கூட வச்சு நீங்க பக்கத்துல கரூர்ல பக்கத்துல ஏதாவது ஊரை கூப்பிட்டு அங்கே கூட வச்சு நடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு ஒரு கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணி அங்கே கூட வச்சு நடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கல் கிடையாது. ஒரு கிராமத்தை பிடிச்சி அந்த கிராமத்தில் போதுமான ஏற்பாடுகள் பண்ணி அந்த இடத்துல இரங்கல் கூட்டம் மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சு அந்த 41 குடும்பங்களை சந்திச்சு விஜய் அவர்கள் முடிச்சிருக்க முடியும். ஆனா ஏன் அந்த ஆப்ஷனுக்கு போகாம கரூருக்குள்ள இருக்கிற மண்டபங்களா தேடிட்டு திடீர்னு நீங்க பனையூருக்கு போன வச்சுக்கோங்க, மீண்டும் சொல்றேன், அந்த அங்க இருக்கக்கூடிய சூழல் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கரூர்ல இவங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பம், காவல்துறை வச்சு இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம்,
ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம், இது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அப்பவும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் அவர்களை செய்ய வேண்டியது பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்துல போய் சந்திக்கிறதா சரி. விஜய் அவர்களை திறப்பக்கூடியது நியாயம் தான், புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் பனையூருக்கு வர சொல்லி வசதியா சந்திக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், நீங்க சந்திக்கிற தப்பு ரேட்டுக்குள்ள போகாது. ஆனா அரசியல் ரீதியாக நீங்க ஆரம்பத்திலே வாங்கிருக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, வடசெல்ல மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வச்சு பனையூருக்கு வாங்க, வெறும் 8 கிலோமீட்டர் வெளியே இருக்குது, பனையூருக்கு வாங்கன்னு சொல்லி வச்சு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுக்கலையா? அப்ப ஆரம்பிச்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பனையூருக்கு வாங்க, நான் இங்க இருக்கேன், நான் உதவி செய்யறேன், உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன், உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறேன், எல்லாத்துக்கும் பனையூர் வாங்க, ஏன்னா நான் பனையூர் பண்ணையார் அப்படின்னு விஜய் அவர்கள் மீது கூட குற்றச்சாட்டை இவங்களே வலுப்பெற செய்யறாங்க. இந்த விஷயத்துக்கு நீங்க பனையூர் கூப்பிடுறீங்க, என்ன சொல்ற, பனையூருக்கு கூப்பிடாம பக்கத்துல வேற எங்கேயா கூப்பிட்டா கூட பரவாயில்ல போல இருக்குது. பனையூருக்கு கூப்பிடுறதால மட்டுமே அந்த பனையூர்ன்ற இடத்துக்கு தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய அந்த கட்சி அலுவலகத்துக்கே கூப்பிடுறீங்க பாருங்க. இதை மாதிரி வேற கட்சிக்காரங்க பொதுவாக செய்யறது கிடையாது. ரொம்ப ரொம்ப அரிது. அவங்க அந்தந்த பகுதியில் போய் கவனிப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இதுல உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னா வேற இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துல வச்சு உங்களால கொடுக்க முடியும்னா இது சரியா போயிருக்கும். இப்ப பனையூருக்கு கூப்பிடுறதுனால எனக்கு தெரிஞ்சு 41 பேர் இறந்த விவகாரத்துல திமுக மீது பெரிய அதிருப்தி மக்களுக்கு இருக்கே ஒழிய விஜய் அவருக்கு பெரிய அதிருப்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவுக்கு இருக்கு. ஆனா இதுல அவங்க நான் சந்திக்கிறேன் இல்லாட்டி மேலோட்டமா சிம்பிளா முடிச்சுனா கூட மக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அடுத்த கட்டமா அரசியல் விலையில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நீங்க 41 பேர் பனையூருக்கு கூப்பிட்டேன்னு வச்சுக்கவே, நான் சொல்றேன் பனையூர்ன்ற பேர் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் உருவாகும். அதனால் உருவாக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அது தவிர்க்கவே முடியாது. அரசியல் ரீதியாக நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, காரணம் நியாயமானது, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த காரணத்துக்காக நீ பனையூரை தேர்வு செஞ்சு பாருங்க, அது அரசியல் ரீதியாக செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு.